வணக்கம். இன்னைக்கு நம்ம வெங்காய தாளிப்பு வடகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிப்பு வடகம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியா இது மாதிரி நீள் வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சின்ன வெங்காயம் வச்சு கூட பண்ணலாம். நறுக்கின இந்த வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் 100 கிராம் தோலோடு இருக்கிற பூண்டு பல்லையும் ஒரே ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் பூண்டு கூடவே இப்போ அரை அழகு கடுகு சேர்த்துக்கலாம். கால் அழகு உளுத்தம் பருப்பு, கால் அழகு சீரகம், வெந்தயம் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3 ஸ்பூன், ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வடகம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருள்லையுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வடகம் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர இது மாதிரி பெசரி விட்டுக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷம் வீட்டில் நடந்தாலும் முதல்ல வடகம் தான் போடுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த வடகம் பண்ணும்போது கைகளில் எந்த ஒரு வாசனையும் இருக்கக்கூடாது. அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லைன்னா வீட்டு விளக்கு அந்த மாதிரி சமயத்தில் வடகம் போடுறதை தவிர்த்திடணும். நல்லா இது மாதிரி பெசரி விட்டுட்டு இப்போ இதை ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு பீங்காஞ்சாடியோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ போட்டுட்டு அப்படியே விட்டுடணும். பீங்காஞ்சாடியில் போட்ட பிறகு இது மாதிரி வாயை நல்லா மூடிட்டு ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுட்டோன்னா வெங்காயத்தில் இருக்க அந்த சாரெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். இது ஒரு நாள் முழுக்க ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம காய வைக்கணும். அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். வெங்காயத்தோட அந்த சாரெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வெங்காயத்தை தனியாகவும் அதோட சாரை தனியாகவும் நம்ம காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வடகம் காஞ்சி வந்துடும்.
ஒரு அகலமான தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். ஜாடியில் இருக்க சாறு அப்படியே இருக்கட்டும், ஜாடியும் அப்படியே நம்ம வெயிலில் வச்சிடலாம். நாள் முழுக்க இது நல்ல வெயிலில் காயட்டும். சாயங்காலம் ஆன பிறகு இப்போ இந்த காஞ்ச வெங்காயத்தை மறுபடியும் அந்த சாறுலேயே போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் இதை வாயை கட்டிட்டு மூடி வச்சிடலாம். நல்ல வெயிலில் இப்போ நம்ம வடகத்தை தனியாகவும் ஜாடியை அதுக்கு பக்கத்துலேயே காய வச்சுருக்கோம். பக்கத்தில் ஒரு கருப்பு கொடையும் வச்சுருக்கேன், அப்போ தான் காக்கா எதுவும் வந்து எடுக்காது. வடகம் நம்ம போட்டு 8 நாள் ஆயிடுச்சு. வெயிலில் நல்லா காஞ்ச பிறகு இந்த அளவுக்கு சாரெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் சாறு வத்தின பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து கலந்துட்டு மறுபடியும் இதை வெயிலில் காய வைக்கலாம். தினமும் இதை வெயிலில் காய வச்சு இந்த அளவுக்கு 9வது நாள் பார்த்திங்கன்னா நல்ல அளவும் கம்மியாயிடுச்சு, அதே சமயத்தில் கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா பெசரி விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சிட்டு வெயிலில் வச்சுட்டு இதை கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்காஞ்சாடியில் வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது வடகம் சீக்கிரமாக கெட்டும் போகாது, அதே சமயத்தில் நம்ம தாளிக்கும் போது நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வடகத்தை நம்ம சாம்பார், மீன் குழம்பு, வத்த குழம்பு, கூட்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு பதிலாக இந்த வடகத்தை தாளித்து போட்டோன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.